கண்ணெதிரே தோன்றினாள். குடும்பத்தோட செத்து போயிடலான்னு பாயாசத்துல விஷத்தை கலந்து தயாரா வச்சிருந்தோம். நாங்க இறந்து போறதுல ஒரு அர்த்தம் இருக்குமா? ஆனா வாழ வந்த நீ இத குடிச்சு உனக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாதுமா. சார், முதல்ல நீங்க இந்த பணத்தை வாங்கிக்கோங்க சார். இந்த பணம் என் கடுமையான உழைப்புல நான் வேர்வை சிந்தி சேர்த்து வச்ச பணம். அதனால முதல்ல நீங்க எந்த தயக்கமும் இல்லாம இந்த பணத்தை வாங்கி அந்த குமாரசாமிக்கு கொடுத்து இப்போதைக்கு இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணுங்க. இந்தாங்க. இந்த உலகத்துல நான் அனுபவிச்ச கஷ்டம் மாதிரி வேற எந்த பொண்ணும் அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட நானே உயிரோட வாழணும்னு நினைக்கிறப்ப நீங்க ஏன் சார் இப்படி ஒரு முடிவெடுத்தீங்க? பாவம் சார், உங்க குழந்தைங்க உங்களை நம்பிதானே அவங்க இந்த உலகத்துக்கு வந்திருக்காங்க. இந்த குடும்ப சூழ்நிலை கஷ்டம் அதுன்னு சொல்லி அவங்களோட கனவை அழிச்சிடாதீங்க சார். இந்தாங்க சார். உங்ககிட்ட இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டா உனக்கு நீ என்னமா பண்ணுவ? நீ எதுக்காகவும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச பணமா இது. உனக்கு தேவையான பொருள் வாங்கறதுக்கோ இல்ல வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்காகவோ நீ வச்சிருந்திருப்ப. எனக்கு கொடுத்துட்டா நீ என்னமா பண்ணுவ? எனக்கு இது வேண்டாமா? சித்தார்த் சார், இப்ப இங்க இல்லாம இருக்கிறதுனால அவருக்கு நான் கொடுக்க வேண்டிய அட்வான்ஸ் பணத்தை நான் கொஞ்சம் லேட்டா கொடுக்கறேன்னு சொல்லி டைம் கேட்டுக்கிறேன். ஆனா அந்த குமாரசாமி மாதிரியான ஆட்களுக்கு நம்ம உடனே பணத்தை கொடுத்தா மட்டும்தான் அவங்களாம் அடங்கி இருப்பாங்க. எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்ல சார். உங்க குடும்பத்தை பாக்குறப்ப எனக்கு ஒரு குடும்பம் கிடைச்ச மாதிரி ரொம்ப திருப்தியா இருக்கு. அதனால முதல்ல அந்த பாயாசத்தை எடுத்து கீழே ஊத்திட்டு அந்த கடங்காரனுக்கு போய் வட்டி காசு கொடுத்துட்டு இன்னும் 1 மாசம் டைம் கேளுங்க. அதுக்கப்புறமா நம்ம பேலன்ஸ் அமௌண்ட்டை எப்படியாச்சும் மொத்தமா கொடுத்து முடிச்சிடலாம் சார். இல்லங்க சார், வேண்டாம், பிடிங்க. சக்தி, ரொம்ப நன்றிமா. நீ மட்டும் இப்ப இல்லைன்னா என்ன நடந்திருக்குன்றத கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. எங்க உயிரை காப்பாத்துறதுக்கு அந்த கடவுளே உன்னை அனுப்பி வச்சிருக்காரு. இனிமே நீதான் சக்தி, எங்களோட மூத்த பொண்ணு. இவங்க 2 பேரும் உன் தங்கச்சிங்க. இதுக்கப்புறம் நீ அவரை சாருன்னு கூப்பிடக்கூடாது, சரியா? வாய் நிறைய அப்பான்னு கூப்பிடணும். அத்தை, மீட்டிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னும் 10 மினிட்ஸ் தான் இருக்கு. எல்லாரும் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. போலாமா? இரு அனிதா, கொஞ்சமாச்சும் கெத்தா மெச்சூர்டா நடந்துக்கணும்.
இதுக்கு முன்னாடி வேணா நீ சாதாரண அனிதாவா இருந்திருக்கலாம். ஆனா இனிமே இந்த ஒட்டுமொத்த ருத்ரா குரூப் ஆஃப் கம்பெனியோட ஒரே பில்லர் நீதானே. அதிகாரமும் பதவியும் உன்னை தேடி வர காத்துட்டு இருக்கு. இனிமே எல்லாரும் உனக்காக வெயிட் பண்ணணும், காத்துட்டு இருக்கணும். அவ்வளோ சீக்கிரமா உன்னோட அப்பாயின்மெண்ட் இனிமே யாருக்குமே கிடைக்க கூடாது. இன்னையில இருந்து நீ தான் இந்த கம்பெனியோட எம்டி. அதனால அங்க இருக்கிற எல்லா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸும் உனக்காக வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்கட்டும். அதுல தப்பே இல்ல. இனிமே உன்னோட நடையிலயோ பேச்சிலையோ ருத்ராவோட கம்பீரமும் புத்திசாலித்தனமும் இருக்கணும். அத்தை, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். மம்மியோட பேச்சும் கம்பீரமும் ஓகே. ஆனா புத்திசாலித்தனம்னு சொன்னீங்கல்ல, அதான் கொஞ்சம் இடிக்குது. அதான் எனக்கு தெரியுமே. அதனாலதான் இந்த கம்பெனியோட எம்டியா ஒன்னு ஆக்குறதுக்கு இவ்ளோ போராடிட்டு இருக்கேன். நீ புத்தி இல்லாம தத்தியா இருக்கிற வரைக்கும் தான் என்னால கல்லா கட்ட முடியும். அத்தை, நான் கேட்ட கேள்விக்கு நீங்க இப்ப வரைக்கும் ஆன்சர் பண்ணாம இத பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க. நான் என்ன யோசிக்க போறேன்? உன் எதிர்காலத்தை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். புத்திசாலித்தனமா கம்பெனி விஷயத்துல முடிவெடுக்கிறத பத்தி நீ ஒண்ணு கவலைப்படாத. அதுக்குதான் உனக்கு பக்கபலமா நானும் சந்தோஷம் இருக்கும்ல. நீ அதையெல்லாம் நினைச்சு கவலையே படாத. அத்தை, மம்மி தான் கால் பண்றாங்க. பேசு பேசு. ஹலோ மம்மி. ஹாய் அனிதா. என்ன புதுசா எம்டியா சார்ஜ் எடுக்க போறேன்? வாழ்த்துக்கள். தேங்க்யூ மம்மி, தேங்க்யூ ஸோ மச். நீங்க மட்டும் இல்லைன்னா என் லைஃப்ல இப்படி ஒரு மேஜிக் நடக்காது. நீங்க எனக்கு மம்மியா கிடைக்கிறதுக்கு போன ஜென்மத்துல நான் தான் ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணிருக்கணும். ஓகே அனிதா, டைம் ஆச்சு. நீ இன்னும் கான்ஃபரன்ஸ்க்கு போலியா? மம்மி, நான் இப்போ ஆஃபீஸ்ல தான் இருக்கேன். உங்ககிட்ட பேசி முடிச்சதும் நான் கிளம்பிடுவேன். ஓகே அனிதா, இதுக்கு முன்னாடி நீ எப்படி வேணா இருந்திருக்கலாம். ஆனா இதுக்கப்புறம் பங்க்சுவலா இருக்கிறது ரொம்ப முக்கியம். புரியுதா? சீக்கிரம் போ. என்ன? ஷியோர் மம்மி. பாய். பாய். அத்தை, போலாமா? வா. வாங்க உட்காருங்க. சிவா சார், எதுக்கு இன்னைக்கு வர சொன்னீங்க? மாமா, நம்ம கம்பெனியோட பிஸி ஷெட்யூல்ல இப்படி ஒரு அர்ஜென்ட்டான மீட்டிங் அரேஞ்ச் பண்ணதுக்கு என்ன ரீசனா இருக்குன்னு நீங்க எல்லாரும் திங்க் பண்ணலாம். லைஃப்ல நாம ஏதாவது பர்சனலா முடிவு எடுக்கணும்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லார்கிட்டையும் நாம டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் முடிவெடுப்போம். அதே மாதிரி தான் இதுவும். ருத்ரா குரூப் ஆஃப் கம்பெனிங்கிறது நம்ம எல்லாருடைய ஃபேமிலி. ஸோ ருத்ராவும் நானும் இப்போதைய எம்டி சிவா சாரும் சேர்ந்து தான் இந்த முடிவு எடுத்திருக்கோம். அந்த ஹாப்பியான நியூஸை ப்ராப்பரா உங்க எல்லார்கிட்டையும் கன்வே பண்றதுக்காக தான் இந்த அர்ஜென்ட்டான மீட்டிங். மும்பையில் இருக்கிற நம்ம மெயின் ஃபேக்டரியிலையும் அங்க இருக்கிற இன்னொரு கம்பெனிலையும் ஒரு சில பிசினஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால ருத்ரா அந்த விஷயத்துல பிஸியா இருக்காங்க. இன்னும் ஒரு சில மாதங்கள்ல அங்க இருக்கிற ப்ராப்ளம் எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணிட்டு மறுபடியும் மார்க்கெட்ல நம்மளோட ஷேர் வேல்யூ ஏத்துறதுக்காக முழுக்க அங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ருத்ரா இருந்த இடத்துல இனிமேல அனிதா இருந்து பாத்துக்குவாங்க. ருத்ராவுக்கு நீங்க கொடுத்த முழு ஆதரவையும் சிவாவுக்கு கொடுத்த முழு ஆதரவையும் இனிமே நீங்க அனிதாவுக்கு கொடுக்கணும்னு உங்களை எல்லாரையும் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் உங்களோட ஃபீட்பேக் ஏதாவது இருந்தா நிச்சயம் நீங்க ஷேர் பண்ணலாம். பூமி சார், எங்க எல்லாரையும் ஃபேமிலி மெம்பர்ஸ்னு சொன்னீங்க. ஆனா இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட ஏன் டிஸ்கஸ் பண்ணல? இப்போ நீங்க இந்த மீட்டிங்ல ஃபீட்பேக்கும் சப்போர்ட்டும் தான் கேட்குறீங்க. ஆனா டிசிஷன் மட்டும் பிஃபோராகவே எடுத்துட்டீங்க. சிவா சார் இப்ப எம்டியா நல்லா தான் கம்பெனியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா ருத்ரா மேம் இல்லாத குறைய சிவா சார் கரெக்டா பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்லபடியா நடந்துகிட்டு இருக்க விஷயத்த நீங்க ஏன் சடனா சேஞ்ச் பண்றீங்க? ருத்ரா மேடம் அண்ட் சிவா சார் இவங்க இருக்கிற கான்ஃபிடென்ட்ல தான் நாங்க இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணவே ஆரம்பிச்சோம். இப்போ சடனா வந்து
அனிதா தான் கம்பெனியோட எம்டின்னு சொன்னா எப்படி ஏத்துக்க முடியும்? இப்போ வரைக்கும் நாங்க இன்வெஸ்ட் பண்ற ஷேர் எல்லாம் லாபத்துல தான் போயிட்டு இருக்கு. சடனா இவங்க சார்ஜ் எடுத்துக்கிட்டா மும்பை கம்பெனி மாதிரி இதுவும் லாஸ்ல போக ஆரம்பிச்சா என்ன பண்றது அப்போ? சார், வீட்ல குழந்தை அடம் பிடிச்சா சாக்லேட் வாங்கி கொடுக்கிற மாதிரி இது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனியில சிவா சார் எப்படி எம்டியா இருக்காரோ அதே மாதிரி இருக்கட்டும். எந்த சேஞ்சஸும் வேணாம். முக்கியமா நாங்க சொல்றது என்னன்னா, எங்களால இதை ஏத்துக்க முடியாது. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? What nonsense is this? தலைமைக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாத இந்த மாதிரி ஆட்களோட நாங்க பிசினஸ் பண்ண முடியாது. பேசிக்கிட்டு இருக்கும் போதே இவ்வளவு வயலண்டா நடந்துக்கிறாங்க. நீங்களும் வேண்டாம், உங்க கம்பெனியும் வேண்டாம். சார், உங்க கம்பெனி கூட இருக்கிற எல்லா கான்ட்ராக்டையும் நான் கேன்சல் பண்றேன். மாமா, என்ன மாமா, ஏதாவது பேசுங்க மாமா. நீ கொஞ்சம் பொறுமையா இரு. சார், ஒரு நிமிஷம் ப்ளீஸ். டியர் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ், இந்த மீட்டிங்ல நடந்த சம்பவத்துக்காகவும் அனிதா பண்ண காரியத்துக்காகவும் நான் உங்க எல்லார்ட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்க ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் நான் ரெஸ்பெக்ட் பண்றேன். நீங்க எல்லாரும் இந்த விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால இந்த கம்பெனியோட எம்டியா சிவாவே கண்டினியூ பண்ணுவார். இந்த பொறுப்பான தகுதி வர வரைக்கும் அனிதா சிவா கூட கோஆர்டினேட் பண்ணுவாங்க. சிவாவே இனிமே எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டாரு. கண்டிப்பா சிவா அனிதா 2 பேருமே சேர்ந்து நம்ம கம்பெனியோட ஃபியூச்சருக்கு எது நல்லதோ அந்த முடிவு மட்டும்தான் எடுப்பாங்க. ஸோ அனிதா தான் இந்த கம்பெனியோட எம்டியா வரப்போறாங்கன்னு சொன்ன அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை நான் திரும்ப வாபஸ் வாங்கிக்கிறேன். ஓகே, எனக்கு ஒரு மண்ணு வேணாம். அனிதா, என்ன அனிதா, ஏன் இப்படி பண்ணிட்டு வந்த? ஒரு மீட்டிங்ல இப்படியா நடந்துக்குவ? ஏன் இடத்துல இருந்து பாருங்க, அப்பதான் என் பெயின் என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். உன் கோபத்துல ஒரு நியாயம் இருக்கு அனிதா, நான் அதை இல்லைன்னு சொல்லல. ஆனா அதை வெளிப்படுத்தின இடம் தான் ரொம்ப தப்பா இருக்குன்னு சொல்றேன். அட்வைஸ் பண்றதெல்லாம் ஈஸியாத்த, அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதோட இம்பாக்ட் என்னன்னு தெரியும். அனிதா, நான் உனக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணல. நான் சொல்றத கொஞ்சமாச்சும் காதை கொடுத்து கேளு. அத்தை, நான் இப்போதைக்கு எதையும் கேக்குற மைண்ட் செட்ல இல்ல. ருத்ரா பொண்ணுங்கிறதான் பேரு, ஆனா எனக்கு ஒரு மண்ணும் இல்ல. இந்த கம்பெனிக்குள்ள எனக்கு எந்த ஒரு பதவியும் அதிகாரமும் இல்லனா அப்புறம் நான் எதுக்கு இங்க பொறுமையா உட்காரணும்? எதுக்காக இங்க வரணும்? அனிதா, எல்லாமே ஒரே நாள்ல மாறிடாது. ஓவர் நைட்டா தலைகீழா எல்லாமே மாறுறதுக்கு இது ஒண்ணு சினிமா கிடையாது. யதார்த்தமான லைஃப். இங்க ஒவ்வொரு மாற்றமும் பொறுமையா தான் நடக்கும். இத்தனை நாளா எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் சிவா ருத்ராவை கேட்டு மட்டும்தான் எடுப்பான். ஆனா இன்னையில இருந்து எந்த ஒரு முடிவா இருந்தாலும் ஒன்ன கேட்டு மட்டும்தான் சிவா முடிவு எடுப்பாங்கிறத உங்க அப்பா எல்லாரும் முன்னாடி தெளிவா சொன்னாருல்ல. முதல்ல நாம ஒரு பெரிய பதவி அடையணும்னா அந்த பதவி மேல நமக்கு எந்த ஒரு ஆசையும் இல்லாத மாதிரி காமிச்சுக்கணும். நீ உண்மையிலேயே புத்திசாலியா இருந்தா முதல்ல உங்க அப்பா கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டு அதுக்கெல்லாம் ஓகே சொல்லு. முதல்ல இதுக்கு ஒத்துக்கோ. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றும் மெதுவா தானா நடக்கும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், உங்க அப்பா கிட்ட போய் முதல்ல பேசுறதுக்கு முன்னாடி சிவா கிட்ட போய் பேசு. ஏன்னா சிவா இப்போ எம்டியா இருக்கிறது உனக்கு பிடிக்கல அப்படிங்கிற ஒரு எண்ணம் துளி கூட சிவாவுக்கு வந்துடவே கூடாது. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா அத்தை? ஏய் அனிதா, கொஞ்சம் கூட சென்ஸ் இல்லையா உனக்கு? சாரி சிவா, இப்போல்லாம் எனக்கு யாரு பார்த்தாலும் கோவமா வருது.
நான் பொறுமையாவே இல்ல. என்னையே அறியாம என்ன மீறி சில நேரத்துல தப்பா பேசுறேன், தப்பா நடந்துக்கிறேன். அது எனக்கு நல்லாவே தெரியுது. எப்போ 2வது முறையா நம்மளோட கல்யாணம் நின்னு போச்சோ அப்போல இருந்து நான் நார்மலாவே இல்ல சிவா. நான் நினைச்சது எதுவுமே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. அந்த கோவத்துல தான் நான் நானாவே இருக்க மாட்டேங்கிறேன். ஆனா என்னதான் இருந்தாலும் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங்ல நான் அப்படி நடந்திருக்க கூடாது. சாரி சிவா. இனிமே எதுவா இருந்தாலும் டாடி சொன்ன மாதிரி நாம ஒன்னாவே சேர்ந்து பார்த்துக்கலாம். அட்லீஸ்ட் இந்த கம்பெனி விஷயத்துலயாவது உன் கூட பார்ட்னரா சேர்ந்து ஒர்க் பண்றதுக்கு எனக்கு சான்ஸ் கிடைச்சதே, அதுவே எனக்கு போதும் சிவா. அனிதா, நீ கோவப்பட்டதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். அது உன் உரிமை. ஆனா அதுக்குன்னு ஒரு இடம் பொருள் ஏவல் இருக்கு. நீ ஒண்ணு இந்த கம்பெனில ஒர்க் பண்ற ஒரு எம்ப்ளாயி கிடையாது. ருத்ரா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட ஃபியூச்சர் நீ. உன் மேல எல்லாருக்கும் கான்ஃபிடென்ட்டும் ரெஸ்பெக்டும் வரணும். நீ இப்ப பண்ணது நியூஸ் பேப்பர்ல சோசியல் மீடியாலன்னு எல்லாத்துலயும் பரவ ஆரம்பிச்சதுன்னா அது ஒன்ன மட்டும் பாதிக்காது, மொத்த கம்பெனியும் ஒரு பெரிய லாஸ்ல கொண்டு போய் விட்டுரும். நீ சாரி சொல்ல வேண்டியது என்கிட்ட இல்ல, அங்கிள் கிட்ட தான். சாரி டாடி. அனிதா எழுந்துரு. சாரி டாடி. உங்களோட இமேஜ் என்னால இன்னைக்கு டோட்டலா டேமேஜ் ஆயிடுச்சு. நான் வேணும்னு பண்ணல டாடி. என்ன அறியாம நான் அப்படி பண்ணிட்டேன். அப்போ என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல. அதான் நான் அப்படி நடந்துக்கிட்டேன். இருந்தாலும் நான் பண்ணது அப்சல்யூட்லி ராங். மம்மி கிட்ட நான் அப்படி நடந்துக்கிட்டத பத்தி சொல்லாதீங்க டாடி. அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஏற்கனவே மம்மி நம்மளோட நினைப்பாதான் இருக்காங்க. அதனால இதை சொல்லி மம்மியை இன்னும் கஷ்டப்படுத்த வேண்டாம். நீ பண்ணது தப்புன்னு ரியலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கிட்டல, அதுவே போதுமா. அப்புறம் அனிதா, முதல்ல உனக்கு வாழ்த்துக்கள். இனிமே இந்த கம்பெனியோட எல்லா டெசிஷன் மேக்கிங்லயும் நீ தான் அப்ரூவல் பண்ற முக்கிய கோஆர்டினேட்டரா இருக்க போற. இனிமே சிவா உன்னை கேட்காம எந்த முடிவையும் தனியா எடுக்க மாட்டான். இனிமே நீங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த கம்பெனியை பொறுப்பா பாத்துக்கணும். புரிஞ்சுதா? சரி டாடி. அனிதா, கூடிய சீக்கிரமே உன்னை சிவாவோட இடத்துல உட்கார வச்சுட்டு உன் இடத்துல நான் உட்கார்ந்து இந்த கம்பெனியோட மொத்த தலையெழுத்தையும் மாத்த போறேன் பாரு. ருத்ரா இல்லாத நேரம் பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கேன். இனிமேதான் இந்த இந்துவோட ஆட்டமே ஆரம்பமாக போகுது. யோ, நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன் நினைச்சு உன்னை நம்பி நான் பணம் கொடுத்தேன் பாத்தியா? என் புத்திய செருப்பாலதான் அடிச்சுக்கணும். இன்னும் எத்தனை நாளைக்கு என் பஞ்சப்பாட்டு பாட போற? மனுஷனா பிறந்தா கொஞ்சமாவது மானம் இருக்கணும். அதுவும் இல்லன்னு வச்சுக்கோ, தன்மானமாவது இருக்கணும். உன்னோட குடும்பத்துக்கு தான் இது 2மே இல்லையே. யோ, பணம் கொடுத்தா பணத்தை பத்தி மட்டும் தான் பேசணும். ஏழைங்களோட வயித்துல அடிச்சு அநியாயமா வட்டிக்கு பணம் வாங்கி பல குடும்பத்தை சீரழிச்ச நீ எல்லாம் மானத்தை பத்தி பேசவே கூடாது. ஏய், கொடுத்தது நானு, வாங்கினது இந்த ஆளு. இடையில பஞ்சாயத்து பண்றதுக்கு நீ யாருடி? இன்னொரு முறை வாடி பொடின்னு பேசின செருப்பால உன்னை அடிச்சிருவேன். பொண்ணுங்கன்னா உனக்கு அவ்வளவு இலக்காரமா போச்சா? ஏய், இம்புட்டு ரோசப்பட்டு கோவமா பேசுறியே, அப்ப அந்த ஆள் வாங்கின காசை வட்டி முதலமா நீ கொடு. வீட்டுல 1க்கு 2 வயசு பொண்ணை வச்சிருக்கான்ல, ஏதாவது தொழில் பண்ணி சம்பாதிச்சு என் பணத்தை அவனை கொடுக்க சொல்லு. என்னடா சொன்ன? பொண்ணுங்களை வச்சு தொழில் பண்ணணுமா? ஏன் உன் வீட்டுல உனக்கு பொண்டாட்டி இல்லையா, பிள்ளைங்க இல்லையா? அவங்கள பார்த்து உன்னால இப்படி பேச முடியுமா? இங்க பாரு, வாழ்க்கையில நிலைமை எல்லாருக்குமே எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது. எலும்பில்லாத நாக்குங்கிறதுக்காக என்ன வேணாலும் பேசக்கூடாது. இன்னொரு வாட்டி பொண்ணுங்களை பத்தி தப்பா ஏதாவது பேசின உன் நாக்கு அறுத்துருவேன். அநியாய வட்டிக்கு காசு வாங்குறது ரொம்ப தப்புன்னு சட்டமே வந்துருச்சு. பொண்ணுங்களை பத்தி இப்படி தரக்குறைவா பேசிட்டு இருந்த அப்புறம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து உன்னை உள்ள தூக்கி வச்சிருவேன். யோ கணேசா,
என்னையா ஆளை கூட்டு வந்து மிரட்டுறியா? கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டா போலீஸ் கிளீஸ்னு சொல்லி என்ன பூச்சாடி காட்டுறீங்களா? கை நீட்டி வாங்கின பணத்தை நீ கரெக்டா கொடுத்திருந்தா நான் எதுக்கு இங்க நின்று சத்தம் போட போறேன்? ஐயா ஒரு நிமிஷம் இருங்க ஐயா. இப்போதைக்கு இந்த பணத்தை வாங்கிக்கோங்க ஐயா. இதுல ஒரு 50,000 ரூபாய் இருக்கு. மிச்ச பணத்தை நான் எண்ணி ஒரே மாசத்துல உங்களுக்கு வட்டியும் முதலமா கண்டிப்பா கொடுத்துட்றேன். இந்த பொண்ணு ஏதாவது தப்பா பேசியிருந்தா அதை பெருசா எடுத்துக்காம இந்த காசை வாங்கிக்கோங்கய்யா. இந்தாங்க, இதுல 50,000 ரூபாய் இருக்குங்கய்யா. சரி, 50,000 கொடுத்தியே, அதுவும் இல்லாம ரொம்ப கெஞ்சற. போனா போகுதுன்னு உனக்காக விட்டுட்டு போறேன். ஆனா இந்த ஒரு மாசத்துக்குள்ள நீ மட்டும் மீதி பணத்தை வட்டியும் முதலமா கொடுக்கலன்னு வச்சுக்க, அடுத்து யாரு தடுத்தாலும் நான் இப்படிலாம் நின்னு பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். ஏய், நீ இப்ப என்கிட்ட பேசின ரோசத்தையும் வேகத்தையும் அடுத்த முறை நான் இங்க வரும்போது வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கறதுலயும் காட்டணும். என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பெருசா இங்க வந்து புரட்சி பண்ற உடலங்கா இருக்கிறேன்னு என் முன்னாடி எல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது. ஏ கணேசா, வர வர வீட்டுல பொண்ணுங்களோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்கியா? பார்த்து ரொம்ப கவனமா இருந்துக்கோ. அடுத்த மாசம் வர்றேன். வாங்கடா. அடுத்த மாசம் மட்டும் அவங்க தராம இருக்கட்டும், அப்புறம் பாரு. சக்தி, ரொம்ப நன்றிமா. ஏமா இப்படி எல்லாம் பேசுன? நீ சாதாரணமா நினைக்கிற மாதிரிலாம் இந்த குமாரசாமி கிடையாது. இவன் கெட்டவன் கூட இல்லம்மா, 1 நம்பர் கேடு கெட்டவன். அந்த கேடு கெட்டவனை பார்த்து பயப்படாதீங்க. பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குல்ல. உங்ககிட்ட நான் ஒன்னே ஒண்ணுதான் கேக்குறேன். இந்த மாதிரி பொறுக்கிய பெத்தவங்களே ரோட்ல தலை நிமிர்ந்து நடக்கிறப்ப பொம்பளை பிள்ளைங்களை பெத்த நீங்க எதுக்கு தலை குனிஞ்சு நடக்கணும்? பொம்பளை பிள்ளைங்களுக்கு தைரியத்தையும் ஆம்பளை பிள்ளைங்களுக்கு ஒழுக்கத்தையும் சொல்லி கொடுத்து வளர்க்கணும். அதனால இன்னொரு தடவை பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கோன்னு கூனி குறுகி சொல்லாம கம்பீரமா தைரியமா சொல்லுங்க.